வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? இன்றைக்கி என்ன லஞ்சு, அப்புறம் என்னென்ன பூஜை வேலை செஞ்சோம் சொல்லி பார்க்கலாம். அப்புறம் கிச்சனெலாம் எப்படி க்ளீன் பண்ண சொல்லி வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார், முள்ளங்கி சாம்பார், சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சூப்பராக வறுத்து எடுத்து வச்சாச்சு. சாதமும் ஒரு பக்கம் வெந்து வடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கிச்சன் வேலையை பார்த்தீங்கன்னாக்கா சமையல் முடிச்ச உடனே நான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இன்றைக்கி உங்களுக்கு அது வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு. ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு சிலிண்டரில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணாமல் கேஸ் கழுவாதீங்க. ஏன்னா தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா அந்த டியூப் வழியாக கண்டிப்பாக கேஸ் சிலிண்டருக்கு போக வாய்ப்பு இருக்குது. கேஸ் எரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல தாராளமாக தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேய்ச்சி கழுவுனா கழுவிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கையாலே தேய்க்கணும்னாலும் நீங்கள் தேய்ச்சி கழுவிக்கோங்க. நான் பருப்புலாம் வேக வச்சதால கொஞ்சம் மேலே குக்கர்லேருந்து செஞ்சிடுச்சு. அதனால் ஃபுல்லாகவே அந்த மேடையிலேருந்து கேஸு ஃபுல்லாகவே சைடு கிட்ட எல்லாமே சூப்பராக தேய்ச்சி வாஷ் பண்ணி கிளியராக எப்பயுமே கையோடவே நீங்கள் முடிச்சு பாருங்கள் ஒரு வேலையை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன்னா வீடே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் கழுவ சொல்லவே தெரியும். கேஸ் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கப்போ கழுவாதீங்க. சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டா லஞ்செல்லாம் கட்டி வச்சுட்டேன்னா பசங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ண கொள்ள கூட ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா? அதுக்காக கடை முடிச்சாச்சு. நான் கொஞ்சம் சூடாக தான் இருந்தது கேஸு. கழுவி முடிச்சுட்டு சாமானும் கையோடையே விளக்கிட்டேன். நான் பெருசாக சாமான்லாம் இருக்காதுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நைட்டே நல்லா முடிச்சிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் சமைக்கிற சாமான், காஃபி போடுறது, டிஃபன் செய்கிறது சாமானுக்கு மட்டும் தான் இருக்கும். அதனால் பெருசாக எனக்கு இந்த வேலையும் இருக்காது. இங்கே பாருங்கள், நான் சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அந்த விண்டோவோட ஊக்கு இருக்கு இல்லைங்களா? அதில் அழகாக அதை மாட்டி வச்சுட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் நம்மளுக்கு அழகாக இருத்து கேஸு சூப்பராக காஞ்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கையோடு நான் பார்த்தோம் கேஸோட ஸ்டாண்டு தட்டெல்லாம் கழுவியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் கிச்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தேன். அது சின்ன கிச்சன் தாங்க. ஆனால் அங்கேயும் நான் பால் மாறாமல் கீழே எடுத்து வச்சு கேஸை கழுவிடுவேன். கையோடவே சாமான் கழுவிடுவேன். எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கீழே உட்காந்து கழுவ சொல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு அது பழகுனதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன தான் நம்மளுக்கு இது மாதிரி இருந்தாலும் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது கொஞ்சம். இப்போ தான் போக இது பழகிட்டு இருக்கு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட லஞ்சு கட்டி வச்சிடலாம். பசங்களுக்கு சூடாக கட்டிட்டாக்கா ஹாட் பாக்ஸில் கட்டி வச்சிட்டாக்கா மதியம் அவங்க சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் சுட சுட சாதத்தை எடுத்து சாம்பாரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டிட்டு கட்டின சாப்பாட்டில் மேலே கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி மூடி வச்சாச்சு. அப்புறம் சைடிஷ் பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் தான், அதை வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. நைட்டி பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, கேரட்லாம் போட்டு பருப்பு இல்லாமல் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சுட்டேன். காலையிலுக்கு சேர்த்தே தாங்க செஞ்சுட்டேன். அது பருப்பு இல்லாத சாம்பார். அவ்வளோதான். தோசை ஊற்றிட்டு சாம்பார் எடுத்து வச்சாச்சு, சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ காலையிலேக்கு முள்ளங்கி சாம்பார். இப்போ சாம்பார், காரக்குழம்பு இது மாதிரி தாங்க வரும். யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் மயான கொள்ளைக்காக விரதம் இருந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு இந்த விரதன்றதுனால நம்ம தான் பண்ணுவோம். அதே போல் சுடு தண்ணி தாங்க கொடுப்பேன். நான் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை வெளியே போனால் கொடுக்க முடியாது. அப்போ மட்டும் தான் நான் பச்சை தண்ணி கொடுப்பேன். மற்றபடி சுத்தண்ணி தான். இதுதாங்க இன்றைக்கி என்னோட ரொட்டீன் ஒர்க். காலையிலேயே சூப்பராக முடிச்சாச்சு. பூஜை வேலை முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு கிச்சன் டாப்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு 6:30க்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃப்ரீயாக உட்காந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.